2026 தேர்தல்ல எந்த கட்சி எப்படி ஓட்டு வாங்க போகுது அப்படிங்கறத மக்கள் பார்க்க தான் போறாங்க. இந்த தேர்தலில் நாங்கள் தைரியமாக போட்டியிடுகிறோம் அப்படிங்கறத விஷயம். மக்களுடன் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கறத எங்க தகவல். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பார்க்க தானே போறீங்க. எப்படி இருக்குன்னு பாப்போம். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாப்போம். என்னப்பா நீங்க எது பண்ணாலும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் கொண்டு வந்து விடுறீங்க. இந்த இடைத்தேர்தலில் போட்டிட்டாலும் பணபலம் தான் அதுல வந்து பேசுவாங்க. நான் இப்பதான் வந்து இறங்கி இருக்கேன். நான் அந்த நியூஸை படிச்சுட்டு உங்களுக்கு அப்புறம் நாளைக்கு நான் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்றேன். ஒரு பிரதான எதிர்க்கட்சி இடைத்தேர்தல் புறக்கணிக்கிறது எப்படி பாருங்க? இல்ல, தமிழகத்தினுடைய இடைத்தேர்தல் அப்படிங்கிறது எப்படி வந்து அராஜகமா நடத்துறாங்க, பணபலத்தை எப்படி அதிகார பலத்தை காட்டுறாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இதையும் மீறி மக்கள் சக்தி மீது நம்பிக்கை வைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலில் போட்டியிடுகிறது. அதனால இதுல அதிமுக வந்து ஏன் போட்டியிடலை அப்படின்னா அதுக்கு அவங்க காரணத்தை சொல்லட்டும், பார்ப்போம். நாளைக்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய கட்சி இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. 2009 வந்து இதே போன்ற இடைத்தேர்தலை புறக்கணிச்சோம். அதை தொடர்ந்து நடைபெற்ற 2011 சட்டமன்ற தேர்தலில் வந்து பெருவாரியான வெற்றியை பெற்று அதிமுக ஆட்சி அமைச்சது. அதே போன்று இந்த இடைத்தேர்தலை புறக்கணிச்சாலும் வரவிருக்கக்கூடிய 2026 தேர்தலில் வந்து அதிமுக பெருவாரியான தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம். 2026 தேர்தல்ல எந்த கட்சி எப்படி ஓட்டு வாங்க போகுது அப்படிங்கறத மக்கள் பார்க்க தான் போறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட எதிர்பார்ப்புகளை வந்து சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிறது தமிழகத்துல அதுவும் வரக்கூடிய 2 ஆண்டு காலம் மக்களுடைய பணியை செய்து ஒரு வெற்றி முகமான கூட்டணியாக மாறப்போகிறது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்ப விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களோட கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் வந்து நிக்கிறதுக்காக நாங்க ஆதரவு கொடுக்க போறோம். தேர்தலில் கடுமையா பணியாற்ற போறோம். மக்கள் வந்து மக்களை தேர்தல் அப்படிங்கிறது என்ன, ஒவ்வொரு அரசுக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து எப்படி வந்து மக்கள் மதிப்பீடு கொடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான். ஆனாலும் இந்த தேர்தலில் நாங்கள் தைரியமாக போட்டியிடுகிறோம் அப்படிங்கறத விஷயம். மக்களுடன் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கறத எங்க தகவல். இந்த தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பார்க்க தானே போறீங்க. எப்படி இருக்குன்னு பாப்போம். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாப்போம். இங்க பாருங்க, நான் இப்பதான் வந்து இறங்கி இருக்கேன். முப்பெரும் விழால என்ன பேசிருக்காங்க நான் முதல்ல பாத்துறேன்ப்பா. பாத்துட்டு அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன். நாளைக்கு சொல்றேன். நானு இப்பதானே வெளியிலயே வரேன் நானு. சரிங்களா? ஃபிளைட்ல வந்து இன்னும் ஆன்லைன் எல்லாம் பார்க்க முடியாது, நியூஸ பார்க்க முடியாதுங்க. ஓகே, நாளைக்கு நான் பாத்துட்டு நான் சொல்றேன். எங்க கட்சியில யாருமே விமான நிலையத்திலயோ வெளியில போகும்போது சந்திக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. அப்ப நீங்க எல்லாம் என்ன அப்ப நீங்க எல்லாம் இல்ல, நான் நீங்க தானே பாக்குறீங்க. ஃபிளைட்டும் லேட், இப்பதான் இறங்கி வெளியில வர்றேன். நான் வந்தோன்னு உங்களை எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு வந்து இங்க நின்னுட்டு எதை கேள்வி கேட்கறீங்க. சரி, சொந்த ஊருக்காரங்க, உங்களை வந்து நான் எனக்கு சொல்ல முடியும். அதனால சரின்னு ஏதோ கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன்னா என்னப்பா நீங்க எது பண்ணாலும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் கொண்டு வந்து விடுறீங்க.